இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பொனவென்தூர் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய மறை வல்லுனர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு இறையியலாளர் மற்றும் மெய்யியலாளர் என்று திருச்சபையில் உயர்வாக கருதப்படுகிறவர். பிரான்சிஸ்கன் சபை துறவி என்றும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது 1221 ஆண்டு இத்தாலி தேசத்தில். மிக இளைய வயதில் நோயினால் அவதிப்பட்ட இவர் புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிறார். புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய பரிந்துரையை கேட்ட சில நாட்களிலேயே இவர் முற்றிலும் குணம் பெற்றார் என்றும், இவர் குணம் பெற்றால் திருச்சபைக்கு மிகப்பெரிய பங்களிப்பார் என்கிற செய்தியும் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இளமை காலத்தில் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் என்று இந்த புனித பொனவென்தூர் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த புனித தாமஸ் அக்வைனாஸ் என்று சொல்லப்படுகிற திருச்சபையினுடைய மாபெரும் மற்றொரு புனிதர் தான் புனித தாமஸ் அக்வைனாஸ். இவர்கள் இருவருமே உற்ற நண்பர்கள் என்றும் இவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய இளமை காலத்திலேயே புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வாழ்க்கை வரலாற்றை முற்றிலுமாக எழுதியவர் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து மிக இளைய வயதிலேயே தன்னுடைய அறிவாலும் ஞானத்தாலும் உயர்ந்த பதவிகளுக்கு இவர் முன்மொழியப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பிரான்சிஸ்கு அசிசியாருடைய சபையில் 36வது வயதில் சபை தலைவராகவும் இவர் உயர்த்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு ஜெபம் என்பது இந்த மூவேளை ஜெபம் அல்லது திரிகால ஜெபம் அப்படி என்று நம்ம சொல்லுவோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் முதலாக தன்னுடைய சபையில் தான் புனித பொனவென்தூர் இந்த மூவேளை ஜெபத்தை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு தான் இது கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா குடும்பங்களுக்கும் பரவிற்று என்றும் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் தன்னுடைய எழுத்து பணிகளாலும் காட்சி தியானத்தாலும் இறைவனை அன்பு செய்தவர், இயேசுவை மிக நெருக்கமாக பின்தொடர்ந்தவர் என்று புனித பொனவென்தூர் அறியப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்வை ஒரு அழகிய பரிசாக இறைவனுக்கு கொடுக்க இறைவன் நம்மை தூண்ட இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த ஒரு வார காலமாக இந்த அதிர்ச்சியான ஒரு செய்தி உண்மையாகவே நம்முடைய மனதை பாதித்து இருக்கும். அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டி தமிழகத்தினுடைய அந்த தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நாம் அனைவருமே அறிவோம். அந்த படுகொலையை உண்மையாகவே நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் வன்முறை எதற்கும் தீர்வாகாது. முதல் செய்தி. இரண்டாவது, 2-3 நாட்களுக்கு முன்பாக அவருடைய உதவியால் படித்த 100க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய கொலைக்கு நீதி கேட்டு அமைதி வழியில் போராடினார்கள். ஒருவர் இருவர் அல்ல, 100கணக்கான இளம் வழக்கறிஞர்கள் இவரால் நிதி உதவி பெற்று இவரால் தூண்டப்பெற்று அவர்கள் இன்றைக்கு வழக்கறிஞர்களாகவும் சட்டக்கல்லூரி மாணவர்களாகவும் இருப்பதை நம்ம டிவிகளில் சமூக வலைதளங்களில் பார்த்தோம். இரண்டாவது செய்தி. மூன்றாவது, நேற்று ஒரு காணொளியில் ஒரு 10 இளைஞர்கள், அவர்களுடைய வயது 20லிருந்து 25 வரைக்கும் தான் இருக்கும், இளைஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். என் பெயர் ஆம்ஸ்ட்ராங், என் பெயர் ஆம்ஸ்ட்ராங் அப்படி என்று 10 பேரும் என் பெயர் ஆம்ஸ்ட்ராங் என்றே திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்று தீர்ப்பிட இந்த செய்தியை நான் சொல்லவில்லை. மாறாக அவரால் பயனடைந்த பல 100 இளைஞர்களில் ஒரு 10 இளைஞர்கள் தங்களுடைய பெயரை மறைத்து என் பெயர் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லி அவர்கள் சொன்ன ஒரு காரியம், இன்று ஆம்ஸ்ட்ராங் உடல் அளவில் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் மாறாக அவருடைய கருத்தியல் காரணமாக, அவருடைய நிதி உதவியின் காரணமாக, அவருடைய பிறரன்பின் காரணமாக எங்களை போன்ற 100கணக்கான ஆம்ஸ்ட்ராங்குகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உடலை அழிக்கலாம்,
ஆனால் ஒருவருடைய கருத்தியலையும் ஒருவருடைய நற்செயல்களையும் இந்த மண்ணுலகில் யாராலையுமே அழிக்க முடியாது. ஒருவரை கொன்றார்கள், 1000 பேர் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படி என்று அந்த இளைஞர்கள் கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வையோடு தெளிவான வார்த்தைகளோடு சொன்ன வார்த்தைகள் உண்மையாகவே என்னை பாதித்தது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடத்துவத்தின் விலையை பற்றி சொல்லுகிறார். அவரை பின்பற்றுபவர்கள் என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், என்ன மாதிரியான சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், என்ன மாதிரியான எதிர்ப்புகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதாவது, சின்ன சிறிய என்னுடைய சகோதரர்களுக்கு, இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுபவர்கள், வேதனையில் இருப்பவர்கள், அல்லது விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், குரலற்றவர்களாக இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரை கொடுத்தால் அது எனக்கே கொடுப்பதை போன்றது அப்படின்னு ஏழையருக்கும் இயலாதவர்களுக்கும் வறுமையில் வாழ்பவர்களுக்கும் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த செய்திக்கு நேரடி தொடர்பாக இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தில் யாவே சொல்லுகிறார், உங்களுடைய வெளிவேட ஆடம்பர சடங்குகளை மற்றும் காணிக்கைகளை அல்லது பக்தி பரவச பாடல்களை அல்லது உங்களுடைய ஆராதனை கூட்டங்களை நான் வெறுக்கிறேன். தயவு செய்து இந்த சுமையை என் மேல் இன்னும் சுமத்தாதீர்கள் என்று யாவே தெளிவாக சொல்லுகிறார். நான் சொல்லுவது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள தயவு செய்து இறைவாக்கினர் எசாயா 1வது அதிகாரம் 11வது திருவசனத்திலிருந்து 17வது திருவசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். ஆண்டவர் உண்மையான விசுவாசம் இல்லாத வெளிவேட ஆராதனைகளையும் வெளிவேட புகழ்ச்சிகளையும் வெளிவேட சம்பிரதாயங்களையும் வெளிவேட காணிக்கைகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை இந்த முதல் வாசகத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த வெளிவேடமான காரியங்களை ஆண்டவர் வெறுத்தால் வேறு எதை நம்மை செய்ய சொல்லுகிறார் அப்படி என்று முதல் வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் யாவே? உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலையிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இதுவே ஆண்டவருக்கு விருப்பமானது, இதுவே ஆண்டவருக்கு உகந்தது அப்படின்ற செய்தியை தான் முதல் வாசகம் இன்றைக்கு நமக்கு தருகிறது. நம்ம எவ்வளவு காணிக்கை கொடுத்தோம், எத்தனை முறை பாத யாத்திரையாக சென்றோம், அல்லது எத்தனை பேர் பார்க்க நற்செயல்களை செய்தோம், இதெல்லாம் கணக்கு கிடையாது. கடைசியில் ஆண்டவர் திருமுன்னிலையில் வெளிவேடமாக உண்மையான அன்பு இல்லாமல் உண்மையான விசுவாசம் இல்லாமல் நாம் செய்கிற அனைத்து செயல்களும் ஆண்டவரால் வெறுக்கப்படுகிறது. மாறாக திக்கற்றவருக்கு உதவி செய்யுங்கள், கைம்பெண்ணுக்கு உதவி செய்யுங்கள், பசித்தோருக்கு உணவு கொடுங்கள் அப்படி என்று உண்மையான வழிபாடு என்பது மனித நேயத்தில் தான் இருக்கிறது என்பதை இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். உதவி செய்ய, இரக்கப்பட செல்வமும் அல்லது பேங்க் பேலன்ஸும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய இன்சொல்லால், நம்முடைய இரக்க நடவடிக்கைகளால், நம்முடைய பிறரன்பு பணிகளால் எளிய வழியில் இறைவனை நாம் உண்மையிலும் ஆவியிலும் வழிபட முடியும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் வெளிவேடமற்ற உண்மையான பிறரன்பில் இரக்கத்தில் இறைவனை வழிபடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.